ஆய்ஸில் நான் என்ன ஃபாலோ பண்ணேன்னு சொல்கிறேன். ஃபஸ்ட்டு 3 டேஸ் வந்து பீரியட் ஆனதுலேருந்து ஃபஸ்ட் 3 டேஸ் எல்லாம் கொஞ்சம் குருமிளகு வெள்ளை பூண்டு ஒரு பல் எடுத்து நல்லா இடித்து எடுத்துட்டேன். இதோட பெனிஃபிட் வந்து நல்லா வந்து ஃப்ளோ நல்லாயிருக்கும், கழிவெல்லாம் எடுத்துகிட்டு வரும். பட் எனக்கு அது ஒர்க் ஆச்சு. ப்ரெக்னென்சிக்காக ஃபாலோ பண்ணலாம், அதுக்காக தான் ஏதோ எடுத்தேன். ப்ரெக்னென்சி அந்த பீரியட்ஸ்க்கு ரெண்டுத்துக்குமே ஃபாலோ பண்ணேன். பட் எனக்கு ஒர்க் ஆச்சு, நல்லா ஃப்ளோ இருந்துச்சு. ஃபஸ்ட்டு 5 டேஸ் வருன்னா கொஞ்சம் 5 to 7 டேஸே பக்கம் வந்தது, நல்லா ஃப்ளோவும் இருந்தது. அதுக்கப்புறம் வந்து நான் வெந்தய வாட்டர் எடுத்துகிட்டேன். ஃபஸ்ட் டேலேருந்து நைட்டு ஊற வச்சு ஒரு ஸ்பூன் பக்கம் காலையில் எடுத்து ஹீட் பண்ணி அதை குடிப்பேன். அதை வந்து ஃபாலோ பண்ணேன். அண்ட் தென் ஃபஸ்ட்டு 14 டேஸ் வந்து க்ளோ வாட்டர் எடுத்தேன். இதில் வந்து நான் ஃபாலிகுலர் ஸ்டடி ஃபாலோ பண்ணும்போதே க்ளோ வாட்டர் வெந்தய வாட்டர் எடுத்தேன் அந்த ட்ரீட்மெண்ட்டோட. அப்போ நல்லாவே க்ரோத் ரிசல்ட் வந்தது. ஸோ அதை நினச்சிட்டு இப்போ நான் எந்த ட்ரீட்மெண்ட் பண்ணல, பட் இதை ஃபாலோ பண்ணலாம், நேச்சுரலாக ட்ரை பண்ணலான்னு பண்ணினேன். க்ளோ வாட்டர் அதே மாதிரி நைட்டு ஊற வச்சு செகண்ட் டேலேருந்து எடுத்துட்டேன். 14 டேஸ் to 15 டேஸ் பக்கம் எடுத்துட்டேன். கூட சீட் சைக்கிளையும் ஃபாலோ பண்ண சொல்லிட்டு ஃப்ளாக்ஸ் அண்ட் பம்ப்கினை வாங்கி வறுத்து பொடி பண்ணி டெய்லியும் ஆஃப்டர்நூனுக்குள்ளே வந்து 1 ஸ்பூன் அதுவும் சாப்பிட்டேன். இதெல்லாம் பண்ணினேன். பட் எக்ரோத் ஆச்சா இல்லையான்னு தான் எனக்கு பெருசாக தெரியல. பிகாஸ் ஸ்டில் நவ் ஐம் நாட் கெட் பீரியட். ஸோ அதனால் வந்து என்ன ஆச்சுன்னு தெரியல, எனக்கு ஒர்க் அவுட் ஆச்சா இல்லையான்னு தெரியல. அடுத்த சீட் வந்து நான் 2வது ஃபாலோ பண்ணேன். சில பல இஷ்யூஸ் ஸ்ட்ரெஸ்னால் ஸ்டாப் பண்ணிட்டேன். ஃபஸ்ட்டு ஃபேஸ் மட்டும் எல்லாமே ஃபாலோ பண்ணேன், செகண்ட் ஃபேஸ் ஃபாலோ பண்ணேன். மேபி பண்ணியிருந்தேன்னா பீரியடாச்சு ஆகிருந்துருக்கலாம், அதுவும் பண்ணலையா. மற்றபடி ஃபுட்ஸ் வைஸ் வந்து பார்த்திங்கன்னா இப்போ என் ஹஸ்பண்ட் செஞ்சு கொடுத்தா என்னது காளான் ஃப்ரைட் ரைஸு அதெல்லாம் நல்லா சாப்பிட்டு அது மற்றபடி எல்லாமே ஜாலியாக சாப்பிட்டு சுற்றிட்டு இருந்தேன். சரின்னு சொல்லிட்டு எல்லாமே ஸ்டாப் பண்ணுறதுலேருந்து வந்து இன்னும் ரெக்ரெட் பண்ணிட்டு தான் இருக்கேன். மேபி அதை ஃபாலோ பண்ணியிருந்தால் நமக்கு ரிசல்ட் வந்திருக்கலாம், பீரியடாச்சும் ஆகிருக்கும். பட் இந்த மாதிரி நீங்கள் ஒன்று எடுக்கிறீங்க, ஸ்ட்ரெஸ் நடுவால் ஆகுதுன்னா கிவ் அப் மட்டும் பண்ணக்கூடாது. நான் கிவ் அப் பண்ணி ஃபெயிலியர் ஆகிட்டேன். கிவ் அப் பண்ணாமல் இருந்தால் பெஸ்ட்டு ஏதாச்சும் ரிசல்ட் கிடைக்க வாய்ப்பு இருக்குது. மறக்காமல் ஃபாலோ பண்ணுங்கள். நெக்ஸ்ட்டு வீடியோவில் என்னென்ன அப்கமிங் சொல்லலாம் டிஸ்கஸ் பண்ண, என்னென்ன நான் பண்ணேன் மிஸ்டேக் என்ன பண்ணேன் அதை பார்த்து நீங்களும் ட்ரை பண்ணுறீங்கன்னா இன்னும் கொஞ்சம் யூஸ்ஃபுல்லாக இருக்கும். ஓகே.